அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியும் வலிமையும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். பல இடங்களில் பல தருணங்களில் நாம் தமிழர் கட்சி அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறது. அப்படிதான் நேற்றைய தினமும் சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வலிமையை நிரூபித்து காட்டியிருக்கிறது. ஒரு முறை கூட என்ன நடந்திருக்கிறது என்றால், சமீபத்தில் திமுகவினுடைய இளைஞரணி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருமான மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவரான மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே கடுமையான வார்த்தை போரெல்லாம் ஒரு நாடகமாக நடந்தது. நாடகம்தான், அது அப்படி தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த நாடகத்தினுடைய நீட்சியாக என்ன நடக்கிறது என்றால், இரண்டு தரப்பும் சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் மோடியை எதிர்ப்பது போன்று நாடகத்தை ஆட ஆரம்பித்தார்கள். பாஜகவை சார்ந்தவர்கள் ஸ்டாலினை எதிர்ப்பது போன்று நாடகத்தை நடத்த ஆரம்பித்தார்கள். பாஜக என்ன செய்கிறாங்கன்னா, கெட் அவுட் ஸ்டாலின் என்கிற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அதை ட்ரெண்ட் செய்கிறார்கள். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கெட் அவுட் மோடி, நாங்கள் இவ்வளோ நாளும் கோபேக் மோடி என்று சொன்னோம், இனிமேல் கெட் அவுட் மோடி என்று நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி அவர்கள் கெட் அவுட் மோடி ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்ய ஆரம்பித்ததும் பிஜேபி கெட் அவுட் ஸ்டாலின் என்கிற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாம். அதை நாம் எல்லோரும் நம்ப வேண்டுமா? அப்போ அதைத்தான் தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு வராங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இப்போது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போட்டி என்பதே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் என்பது போன்ற ஒரு தோற்றம் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருகிறது. அதிலும் 2021 திமுக ஆட்சிக்கு வருகிறது இல்லையா, அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே அதிலிருந்து கூடுதலாக இது அதிகமாகிறது. இது இந்த கட்டமைப்பு திமுக வெர்சஸ் பிஜேபி, இந்த கட்டமைப்பு அதிகமாகிறது. அப்போ அதை நிறுவ வேண்டும். இப்போ வருகிற அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது இல்லையா, இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்பது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் என்பது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக திமுகவும் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளலாம், பாஜகவும் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளலாம். திமுகவுக்கு வாக்குகள் எப்படி விழுது? பாஜக எதிர்ப்பு என்கிற காரணத்திற்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வாக்குகள் கிடைக்கிறது. இப்போது வரைக்கும் பாஜகவை திமுக வலுவாக எதிர்ப்பது போன்ற ஒரு நாடகத்தை சிறப்பாக நடத்தி மக்களையும் அதை பெரும்பாலான மக்களை நம்ப வைத்தார்கள். 2021 அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதற்கும் 24 நாடாளுமன்ற தேர்தலில் அதிக அளவிலே வெற்றி பெற்றதற்கும் காரணம் அந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் தான். அப்போ இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பாஜகவினுடைய கருத்தியலை, சித்தாந்தத்தை, கோட்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அப்போ எப்படி வளர்றது? இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக தங்களை ஒரு எதிர்கட்சி போன்று நிறுவினால் வளர முடியும். அப்போ இரண்டு பேருக்குமே இதில் லாபம் இருக்கிறது. அங்கே ஒன்றிய அரசு, இங்கே மாநில அரசு, ரெண்டு பேரும் மறைமுக டீலிங் வைத்துவிட்டு தங்களை ஒருவரை ஒருவர் எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடி தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள். அப்படிதான் இந்த முறையும் நாடகத்தை நடத்தலாம் என்று சமூக வலைதளங்களில் இறங்கினார்கள். இறங்கியதுமே நீங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேலையை சமூக வலைதளங்களில் நேற்று முழுக்க செய்திருக்கிறது. ஒரு புறம் கெட் அவுட் மோடி என்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது, இன்னொரு புறம் கெட் அவுட் ஸ்டாலின் என்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. நீங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி கெட் அவுட் ஸ்டாலின் அண்ட் மோடி என்கிற ஹேஷ்டாகை நாம் தமிழர் கட்சி ட்ரெண்ட் செய்கிறது. மறுபடியும் அவர்களுடைய கனவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இந்த ட்ரெண்டிங்கை ஆரம்பித்ததுமே இந்திய அளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்படுகிறது. இப்போது வரைக்கும் அது ட்ரெண்டிங்கிலேயே இருந்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ட்வீட்டுகள் போடப்பட்டிருக்கிறது. இதில் திமுகவினுடைய ட்வீட்டுகளாக இருக்கட்டும், பாஜகவினுடைய ட்வீட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பெய்டு லேபர்ஸால் போடப்படக்கூடியதான். பணம் கொடுத்து வேலை செய்வதற்கு ஆட்கள் வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கென்று அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பை தான் தொடர்ந்து, இது முன்னாடி பிஜேபியிடம் இருந்தது இந்த கட்டமைப்பு. அது குறித்தெல்லாம் நீங்கள் ஐமட்ரால் என்கிற சுவாதி சதுர்வேதியினுடைய புத்தகம், அந்த புத்தகத்தில் பாஜகவினுடைய ஐடி விங் எப்படி இது போன்ற ஹேஷ்டாக்கள் எல்லாம் உருவாக்குகிறது, யாரை வைத்து இந்த ஹேஷ்டாக் எல்லாம் ட்ரெண்டிங்கில் கொண்டு வருகிறது, அதற்கு பின்னால் என்னென்ன மோசடித்தனங்களை பாஜக செய்கிறது என்கிற செய்திகள்லாம் அந்த புத்தகத்தில் தெளிவாக இருக்கும். அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு வேலையை தற்போது திமுகவும் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அப்போ இவர்களுடைய இந்த ட்வீட்டுகள், இவர்களுடைய ட்ரெண்டிங் எல்லாமே அது ஆர்கானிக்காக வரக்கூடியது அல்ல. அதுக்கு பின்னால் பல மோசடிகள் நடந்துதான் இந்த ட்ரெண்டிங்கை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ட்ரெண்டிங் என்பது அப்படி அல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொடுத்து வேலை செய்வதற்கு இங்கே ஐடிவிங் எல்லாம் இல்லை. இப்போ பணம் கொடுத்து ட்ரெண்டிங் செய்வதற்கான ஒரு அமைப்பை நாம் தமிழர் கட்சி வைக்கல. அத்தனையுமே ஆர்கானிக்காக வரக்கூடியது தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் சொந்தங்கள், தமிழர்கள்
நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்காக தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலைபேசியை வைத்து ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பு தான் ஆளும் பாஜகவினுடைய ட்வீட்டையும் ஆளும் திமுகவினுடைய ட்வீட்டையும் விழுங்கி போட்டு 2 பேருமே வேண்டாம், ஓரமாக போய் நில்லுங்க என்று சொல்லி ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த ஹேஷ்டேக். ஒருபுறம் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய சமூக வலைதள வலிமையை காட்டினாலும், இன்னொரு புறம் இந்த ட்ரெண்டிங்கின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இங்கே பிஜேபி இல்லை என்றால் திமுக, இந்த 2 பேரில் ஒருவர் தான், அவர் இல்லைன்னா இவர். இப்போ அதிமுக வந்து காணாமல் மாற்றிட்டாங்க. அதிமுகவை பல இடங்களிலும் இப்போ அதிமுகவை வந்து போட்டியிலேயே இல்லை என்கிற ஒரு தொனியில் தான் அதிமுகவை வந்து வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் திமுக வெர்சஸ் பாஜகவாக கட்டமைக்க வேண்டும். அப்போ திமுகவா பாஜகவா என்று இருந்த நிலையை மாற்றி 2 பேருமே வேண்டாம் என்கிற ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிறது. அந்த அரசியலை மக்களிடையே நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வளர்வதை யாருமே விரும்ப மாட்டார்கள். திமுகவும் விரும்பாது, பாஜகவும் விரும்பாது. 2021 தேர்தல் பரப்புரையின் போது பிரசாந்த் கிஷோர் சொன்ன செய்தி நாம் பல இடங்களிலும் அதை நம்ம தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியின் குரலாக சீமானின் குரல் தான் இருக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் சொன்ன செய்தியை இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறோம். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காகத்தான் பாஜகவை இவர்கள் திட்டமிட்டு திணிக்கிறார்கள். அதுதான் நடக்கிறது. பாஜகவை இங்கே வந்து நீங்கள் வந்து கட்டமைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதிமுக அது வலுவிழந்து போயிருக்கிறது அதிமுக கட்சி. அப்போ அந்த அதிமுக இருக்கக்கூடிய இடத்திற்கு இன்னொரு கட்சியை வந்து நிறுவனம் இல்லையா, திமுகவினுடைய சரியான எதிர்கட்சியாக. அப்போ அந்த இடத்தில் பாஜகவை வைத்தால் 2 பேருமே வளர முடியும். நாம் தமிழரை வைத்தால் இவர்களில் யாருக்குமே வளர முடியாது. அப்போ இதை வந்து அப்படி திசை திருப்பி கொண்டு போய் சேர்ப்பது, அந்த அரசியலையும் நாம் தமிழர் நேற்றைக்கு தன்னுடைய சமூக வலைதள வலிமையின் மூலமாக உடைத்து நொறுக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வேண்டாங்க எங்களுக்கு. அங்கே ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவும் சரி, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மாநில திமுகவும் சரி, 2 பேருமே தொடர்ந்து தமிழர் விரோத போக்குகளைத்தான் கடைபிடிக்கிறீர்கள். இங்கே ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் முழுக்க தமிழர் விரோத செயல்பாடுகளாகத்தான். அது இப்போ இல்லை, அது ஒன்றிய அரசாக காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி தான். எல்லோருக்குமே தமிழர்களும் தமிழ்நாடும் ஒரு மாற்றாந்தாய் பிள்ளைகள் போன்றுதான் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அப்போ அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற்றுத்தர வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்கிறது? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர என்ன ரீதியில் எதிர்த்தீர்கள்? இந்த ட்விட்டர் சண்டை தான் போட்டுருப்பாங்க. இதை தாண்டி என்ன எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்தீர்கள்? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே அத்தனை பேரும் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே இருக்கிறீர்கள். என்ன சண்டையிட்டீர்கள் அங்கே போய்? நீங்கள் பணம் தரல, ஒன்றிய அரசு பணம் தரல, அவர்கள் தரமாட்டார்கள் தெரியும். எப்படி அதை பெறப்போகிறீர்கள்? ஒன்றிய அரசிடம் சண்டையிட்டு நம்முடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தானே கேட்டீர்கள். நாங்கள் வந்தால் பாஜகவை வந்து வீழ்த்திடுவோம், பாசிச பாஜகவை வீழ்த்த எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தானே வாக்களை கேட்டீர்கள். இப்போ வந்ததற்கு பிறகு மறுபடியும் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என்றால் அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்று தெரிந்துதான் உங்களுக்கு மக்கள் வாக்குகளை செலுத்தினார்கள். ஒருவேளை இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் கூட தமிழ்நாட்டில் நாம் இவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினால் தமிழ்நாட்டிற்குள் பாஜகவினுடைய இந்த வேலைகளை எல்லாம் இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நாடாளுமன்றத்திற்கு சென்று பாஜகவை வீழ்த்துவார்கள், பாஜகவை எதிர்த்து நின்று நம்முடைய உரிமைகளை பெற்றுத் தருவார்கள் என்கிற காரணத்திற்காகத்தானே மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். மறுபடியும் அவங்க தரலைன்னா அப்போ நீங்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மோடி எதிர்க்கிறதா? எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடுவார்கள். ட்விட்டரில் மட்டும் எதிர்த்து விட்டு எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடிவிட்டு மோடி வருகிற போதெல்லாம் வெள்ளை குடை பிடிக்கிறார்களுங்க. வெள்ளை குடை எதுக்குங்க பிடிச்சி வரவேற்கணும் மோடியை? இதுதான் இவர்களுடைய மோடி எதிர்ப்பும் இவர்களுடைய பாசிச எதிர்ப்பும். பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அத்தனையையும் மெல்ல நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. என்ன சிக்கல் அப்படின்னா, அதை தமிழர்கள் எதிர்த்து கேட்கிறார்கள். எதிர்த்து கேட்டு அது மக்களிடையே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து பெரிய ஒரு சிக்கலாக மாறியதும் இவர்கள் மோடியை எதிர்ப்பது போன்று அந்த திட்டத்தை எதிர்ப்பது போன்று நாடகமாடி வருகிறார்கள். அந்த நாடகங்கள் அத்தனையும் சமூக வலைதளங்களில் கெட் அவுட் ஸ்டாலின் அண்ட் மோடி என்கிற ஹேஷ்டேக்குகள் மூலமாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி.